ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH விலாக்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தொக்கு தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கோம், பிளாக் வீடியோவும் போட்டிருக்கோம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முருங்கைக்காய் சீசனாக இருக்கிறனால நிறைய முருங்கைக்காய் கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் முருங்கை மரம் இருந்தது. அதுலேருந்து கிடச்ச முருங்கைக்காய் தான் எனக்கு. இதை தான் நம்ம முருங்கை தொக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வானலுக்கு தகுந்த மாதிரி 3-4மா இல்லை 2-3மா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்தமாதிரி நார்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு முருங்கைக்காய் பிடிக்காது, மென்று சாப்பிட சக்கையோடு சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இந்தமாரி ரெடி பண்ணி கொடுங்க. பாருங்கள், நான் இந்தமாரி சைஸில் எல்லாத்தையும் நான் எல்லா முருங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டேன். வானலில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொதி வரத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் கட் பண்ண முருங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இதை போட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லா முருங்காய் வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முருங்காய்லாம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த முருங்காய் 2ஆக பிரித்து அதில் இருக்கிற சதைங்களை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதேமாதிரி நம்ம எல்லா முருங்காயிலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி சதைங்களை மட்டும் எடுத்துக்கணும். இந்தமாரி பிரித்து எடுத்துக்கிட்டால் தான் நம்ம தொக்கு செய்ய கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா முருங்காயிலையுமே 2ஆக பிரித்து இந்தமாரி சதைங்களெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லா சக்கையெல்லாம் தனியாக வச்சுட்டேன், சதைங்களை தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ சக்கை சேர்ந்துருச்சு. இதை நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். நமக்கு தேவை இந்த சதை பகுதி தான். இதை வச்சு தான் நம்ம இப்போ முருங்காய் தொக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சு வானல் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் நான் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 வெங்காயம், தக்காளி ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நான் முருங்காயில் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்காங்க, கேரளா முருங்கைக்கறின்னு. அதை நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்தமாரி முருங்கைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்களும் இந்தமாரி செஞ்சு கொடுத்தா நம்ம பாக்ஸை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும், நல்லா வேகட்டும். இந்த முருங்கைக்காவை வச்சே நான் இன்னொரு முருங்கை சூப்பும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க முருங்கைக்காய் அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாத்தையும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் சேர்க்குறோம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், புளி தண்ணி கூட கரைச்சி ஊற்றலாம். இன்னும் நமக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இந்த 1 டே யூஸ்க்கு மட்டும்தான் செய்கிறேன் இன்றைக்கி. அதனால் நான் புளி தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் தண்ணி தான் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே முருங்காய் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேகாது அந்த முருங்காய் சதையை போட்டோம்னா. அதனால் வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு நான் தண்ணி 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த முருங்காய் சதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப முருங்காய் பிடிக்கல, இந்தமாரி உங்களுக்கு முழுசாக வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த முருங்காய் சதைங்களை மட்டும் லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ப் கொடுத்துக்கலாம். ரொம்ப குழைய இது பண்ண வேணாம். அப்போ தான் நல்லா மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகி இந்தமாரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளி தண்ணி சேர்க்காம தான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன் தண்ணி. நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம முருங்கைக்காய் தொக்கு. முருங்கை பிடிக்காதவங்க கூட இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள்
உங்கள செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்லா அட்டகாசமாக சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் மேலே தூவிக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கொத்தமல்லி வாசத்தோட அந்த கரம் மசாலா வாசம் நல்லா அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா அசத்தலான ஒரு முருங்கைக்காய் தொக்கு ரெடி. இப்போ நான் இது ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் டுடே சமையல் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தொக்கு, ரசம், தயிர் தான். பாருங்கள் நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக வாசனையாக இருக்குது. இது சாதத்து கூட சாப்பிடக்குள்ள வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்தமாரி முருங்கைக்காயில் செய்வீங்க. முருங்கைக்காய் கிடச்சா இனிமேல் யார் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.